போல இனிமையான பொன்னி நகர் நாகப்பட்டினம் சொல்கிறார். இங்கே எப்படி நடக்குமா தெரியுமா? 18 தேசங்கள்லேருந்து துறைமுகத்தில் வந்து வாணிபம் பண்ணுவாங்களாம். வங்கம், கலிங்கம், கொல்லம், தமிழகம், பாரசீகம், இந்த மாதிரி 18 தேசங்கள்லேருந்து அப்போ இங்கே துறைமுகம் இருந்திருக்கு, வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாகப்பட்டினத்தில் நுழைவாடி அப்படிங்கிற கிராமம். நுழைவாடியில் அவதரித்தவர், பரதவர் குலத்தில் அவதரித்தவர் அதிபத்தர். இவருக்கு 2 குழந்தைகள், ஒரு மனைவி. அவர் தான் ஊர் தலைவர். அவர் தலைமையில் தான் மீன் பிடிக்க போவாங்க. ஏதாவது நல்லது கெட்டதுன்னா அவர்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அவர் பொருள் உதவி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இவர் எப்படிப்பட்ட திறமைசாலி தெரியுமா? புயலே வந்தாலும் அதில் எங்கே வலை வீசினா எவ்வளோ மீன் சிக்கும் அப்படின்ற வித்தை தெரிஞ்சவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் காலையில் எழுந்த உடனே காக்காய்க்கு ஏதாவது வைப்பாங்க. இன்னும் சில பேர் ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி அந்த ஊரில் இருக்கிற நாய்க்கெல்லாம் போட்டால் தான் அவருக்கு அந்த நாளைக்கு திருப்தியாக இருக்குது, இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா? நான் காக்காய் வைப்பேன். என்ன பண்ண? காக்காய்க்கு டெய்லியுமே ஸ்நாக்ஸ், சோறு, தண்ணி. அது வைக்கலினா ஒரு மாதிரியாக இருக்கும், கூப்பிடும். அந்த மாதிரி அதிபத்த நாயனாருக்கு ஒரு பழக்கம். மிகுந்த சிவபக்தர், காயாரோகணேஸ்வர பெருமாள் மேலே உயிராக இருப்பார். அவருக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சேக்கிலார் சொல்கிறாரு, பழையில் பட்ட மீன்களில் தலை மீனை எடுப்பார். அண்டர் நாயகன், ஐந்தொழில் வித்தகன், எமையாலும் ஈசன் திருவடியை சென்றடைகன்னு கடலில் விட்டுட்டு கரைக்கு திரும்புவார். ஐந்தொழில் வித்தகன், ஆடல் அரசன், எமையாலும் ஈசன் திருவடியை சென்றடைக அப்படின்னு கடலில் விட்டுட்டு கரைக்கு திரும்புவார். என்னைக்கு கடலுக்கு போனாலும் அவரோட பழக்கம் அதுதான். வலையில் பட்ட மீனில் தலை மீன் பெருசாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுலேயே சிறந்த மீனை எடுப்பார். இறைவன் திருவடியை சென்றடைகன்னு கடலில் விட்டுட்டு கரைக்கு திரும்புவார். கரைக்கு திரும்பும்போது இந்த பரதவர் குல பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ திறமையாக தெரியுமா? அந்த வள்ளத்தில் இருக்கிற மீனை பார்ப்பாங்களாம். பார்த்த உடனே இது எத்தனை கூட மீன் வரும் அப்படின்னு கணக்கு போட்டுருவாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த மீனெல்லாம் விற்றா எத்தனை பவுன் வாங்கலாம் அதுவும் கணக்கு போட்டுருவாங்களாம். அப்படி மீன் வியாபாரம் செஞ்சு எல்லார் வீட்லேயும் பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சாங்களாம். அவ்வளவு சிறப்பாக மீன்பிடி தொழில் நடந்தது. இவருக்கு பழக்கம், என்னைக்கு மீன் பிடிக்க போனாலும் தலையாய மீனை இறைவன் திருவடியை சென்றடைகன்னு விட்டுருவார். இப்போது சிவபெருமான் இவரை சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாருமே நினைப்பீங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கெட்டது பண்ணி நமக்கு கெட்டது வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம நல்லதே பண்ணி நமக்கு சோதனை வருதுன்னா இறைவன் நம்ம பக்கத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். கண்டிப்பாக இருக்கிறார். இவரை சோதனை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோதனை பண்ணாதான் மனிதனுடைய பக்தி உலகத்துக்கு தெரியும். இந்த வைரம் இருக்குது இல்லையா, மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கும்போது கூழாங்கல் மாதிரி தான் இருக்கும். அதை அறுத்து எடுக்கும்போது தான் ஒளி வீசும். தங்கம் இருக்குது இல்லை, தங்க சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுக்கிற போது களிமண் மாதிரி தான் இருக்கும். நல்லா சூடு ஏற்றி ஊற்றி அடித்து ராவி இழுத்தா தான் மின்னும். அந்த மாதிரி சோதனை செஞ்ச பக்தி தான் உலக புகழ் பெறும். அதிபத்தரை சோதிக்கணும்னு சாமி நினைக்கிறார். என்ன பண்ணார் தெரியுமா? 1 டன் மீன் கிடைக்குதுன்னா அதை 10 கிலோ மீனாக குறைக்கிறார். இவர் பார்ப்பார், ஒரு 8 கிலோ மீன் 2 ஒவ்வொரு கிலோ மீன் இருக்கும். வலையில் பட்ட மீன்லேயே தலை மீன் எடுப்பார். அந்த 8 கிலோ பெரிய மீன் எடுப்பார். இறைவன் திருவடியை சென்றடைக அப்படின்னு விட்டு கடைக்கு வருவார். சிவபெருமான் பார்க்குறார், மகன் நீ 3 மீன் கிடைச்சா தானே நீ ஒன்று விடுற, ஒன்றே தான் கிடைக்கும். ஒரு வருஷம் பூரா ஒன்றே தான் கிடைக்குது. ஆனால் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை.
அந்த ஒரு மீன் எடுப்பார். இறைவன் திருவடி இன்னைக்கு சாமிக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு மீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக விட்டு வருவார். இப்படியே வந்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? வீட்டில் இருந்த சேமிப்பெல்லாம் கரைஞ்சு வறுமை, பசி, பொண்டாட்டி குழந்தைகள்லாம் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. இவர் சாப்பிட்டு 5 நாள் ஆகுது. தொழிலுக்கு போகிறார். விடாமல் அதை பசி பட்டினி அப்படியே இப்படிதான் ஊர் தலைவர். ஒரு ஊர் தலைவர்னா எப்படி இருப்பார்? ஒரு கவுன்சிலர் எப்படி இருப்பார்? ஊர்லேயே கெத்தாக இருப்பார். இவர் ஒரு ஊருக்கே தலைவர்னா எப்படி இருப்பார்? அப்படி இருந்தவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எலும்பு தோலுமா தசை நாராக அப்படி பசி கொட்டுமையாக அப்படியே கட்டுப்பட்டுக்கிட்டு போகிறார் தொழிலுக்கு. இவர் இப்படி பசி கொடுமையால் கஷ்டப்படுறப்போ சிவபெருமான் எப்படி இருந்தாராம் தெரியுமா? நல்லா தின்னு கொழுத்து போயிருந்தாராம். சேக்கிலார் சொல்கிறார், என்ன சாப்பிட்டாரா தெரியுமா சாமி? அதிபத்தருடைய பக்திங்கிற அமுதத்தை குடித்து ஒரு சுற்று பெருத்துட்டாராம். கடலுக்கு போகிறார், வலைய வீசுறார், இழுக்கிறார், இழுக்க முடியல. நண்பர்களை துணைக்கி கூப்பிடுறார். இழுத்து வள்ளத்தில் போட்டால் மீன் துடிக்கல. போய் எடுத்து பார்த்தா அது உயிருள்ள மீன் கிடையாது, தங்கத்தாலேயே செய்யப்பட்ட மீன். அது சாதாரண தங்கத்தால் மட்டும் செய்யலை, நவரத்னங்கள், மாணிக்கம், வைரம், வைடூரியம்லாம் பதிச்சு சும்மா ஜொலிக்குது. அந்த மத்தியான வெயிலில் இந்த மாணிக்க கல் ஒளியெல்லாம் பட்டு சும்மா தக தக தகன்னு மின்னுது. கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, அதிபத்தா உன்னுடைய வறுமையெல்லாம் தீர்க்கறதுக்கு சுவாமி கொடுத்துருக்குறார். இதை எடுத்துகிட்டு போய் விற்றீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற வறுமையே தீர்ந்துருமியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அந்த மீனை வாங்குறார், பார்க்குறார். ஐந்தொழில் வித்தகன் எமையாளும் ஈசன் அண்டர் நாயகன் திருவடியே சென்றடைகன்னு விடுறார். விட்ட மாத்திரத்தில் மீன் நீந்தி மறைஞ்சிருது. பூமாரி பொழியுது. வானத்தில் ரிஷப வாகனத்தில் பார்வதி பரமேஸ்வரன் காட்சி கொடுக்குறாங்க. அதிபத்தான் கூப்பிடுறார். அவர் பேர் என்னன்னு தெரியாது யாருக்கும். நம்ம ஊரில் சில பேர் இருப்பாங்க, சின்ன கவுண்டர்னு கூப்பிட்டு, சின்ன கவுண்டருக்கு 90 வயசு ஆகிருக்கு, அவர் பேர் என்னன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அது மாதிரி அதிகப்படியாக பக்தி செஞ்சு இவரை பேர் அதிபத்தர்னு ஊரில் கூப்பிட்டு அதுவே நிலைச்சிருச்சு. இறைவன் அவருடைய திருத்தொண்டர்களுள் அதிபத்த நாயனாரையும் சேர்த்துக்கிட்டார். இப்போ இதெல்லாம் பெருசு இல்லை. கைலாயம் போகிறார். நம்மளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை தெரியும், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இருக்கிறீங்களா? தெரியாதா? தெரியாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய நண்பர். நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சிவபெருமான் கண்ணாடியில் பார்க்குறாரு. ஆஹா, இப்படி அழகா இருக்குனே சுந்தரா அப்படின்னு உள்ளேருந்து வந்துட்டாரா. அவருக்கு அணுக்கு தொண்டராக இருந்து பணி செய்கிறார். கைலாயத்தில் பூ பறிக்கும் போது 2 பெண்களை சும்மா அப்படி ஒரு எடுத்து பார்த்துட்டார். உனக்கு ஆசை வந்துடுச்சு, மண்ணில் பிறந்து பக்தி செய்து என்னை வந்து அடைவான்னு அனுப்பி விட்றார். கல்யாணம் பண்ணிக்க போகிறார். சாமி வந்து தடுக்கிறார். என்ன செஞ்சுருக்குன்னா, சாமியை தடுத்தா பக்தி பண்ணுற வேலையை மட்டும் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் 2 கல்யாணம் பண்ணி அப்புறம் அஞ்சை களத்தில் இருந்து முக்தி அடைந்து கைலாயம் போகிறார். கைலாயம் ரெடியாகும் போது என்ன நடந்து தெரியுமா? கைலாயத்திலேருந்து சிவபெருமான் இவருக்கு கார் அனுப்பினார். கார் தான் நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான பிரமுகர் வந்தால் போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டியில் கூட்டிகிட்டு வருவோம் இல்லையா? அப்படி சிவபெருமான் என்ன பண்ணாராம்? வெள்ளை யானை அனுப்பினார். அங்கே போகும்போது அங்கே தவம் முனிவர்கள்லாம் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கைலாயத்துக்கு இவ்வளவு ஆரவாரமாக யாரும் வந்ததில்லை. இவர் யாருன்னு கேட்டவுடனே சாமி சொல்கிறாரு, எங்கள் ஊர்க்காரன் அப்படின்னு சொன்னோடனே மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான். எல்லாரும் வந்து வணங்கினாங்க. இப்போ அதிபத்தர் கைலாயம் போகிறார். அதிசயம் என்ன தெரியுமா? அண்டர் நாயகன் எவையாளும் ஈசன் ஐந்தொழில் வித்தகன் திருவடியை சென்றடைகன்னு சொல்லி விட்டார்ல மீன். அந்த மீனெல்லாம் முக்தி அடைஞ்சு கைலாயத்தில் இவருக்கு வரவேற்பு கொடுத்துதான். பக்தி பண்ணி சோதனை வந்தா இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறான்னு உணரணும். அதுதான் அதிபத்தருடைய வாழ்க்கை வரலாறு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம்.